அந்த 12 ஆவணங்கள் என்னென்னு எனக்கு தெரியுமே, நான் சொல்லட்டா? நான் தான் சொன்னேன்ல, நாமெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் இல்ல, இந்த உலகத்தையே மாற்றும் திறன் கொண்டவங்கன்னு. இத பத்தி உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த 12 ஆவணங்களையும் எடுத்து சொல்லு பாப்போம். இதோ சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. 1. ஆதார் அட்டை. 2. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணி அட்டை. 3. புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகங்கள். 4. தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீடு ஸ்மார்ட் கார்டு. 5. ஓட்டுநர் உரிமம். 6. பான் கார்டு. 7. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு. 8. இந்திய கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட். 9. புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம். 10. மத்திய மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை. 11. நாடாளுமன்ற சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை. 12. மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை அதாவது யூடி ஐடி கார்டு. சூப்பர் 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 சூப்பர், ரொம்ப அழகா சொன்னடா. உனக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றிகள். பாராட்டினதெல்லாம் போதும், இது மட்டும் தானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கேன். இதையெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்ட நாம எல்லாம் இதை இங்க மட்டும் கேட்டுட்டு போனா போதாது. இங்க இருக்கிற பெற்றோர்களும் பெரியோர்களும் மற்றோர்களும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிக்க உதவணும்னு ஒரு கோரிக்கை வைப்போமா? ஓ, வைக்கலாமே. பெற்றோரும் பெரியோரும் தேர்ந்து கொண்டே மறந்திருப்பவரெல்லாம் வாக்களிக்க உதவிடுங்க. சீக்கிரம் வாங்க, கடமையை ஆற்றிடுவாங்க. சீக்கிரம் வாங்க, கடமையை ஆற்றிடுவாங்க. நம்ம சகோதர சகோதரிகளான எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் நம்ம தாய் கிழவி பட ஸ்டைல்ல வாக்களிக்க வரவேற்போமா? ஓ, வரவேற்போமே. எங்களின் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களோட இந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவா கேட்டீங்களா? நம்ம தேர்தல் ஆணையம் நாம எல்லாரும் தவறாம ஓட்டு போடணும்னு சொல்லி நாங்க மேல சொன்ன அத்தனை வசதிகளையும் நமக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளும் தவறாம வாக்களிச்சு நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவோம்னு சொல்லி நீங்க சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டி போங்க, போகாம இருங்க. ஏற்காடு போங்க, போகாம இருங்க. ஆனா ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட வந்தே ஆகணும். வந்தே ஆகணும். செய்வோம் ஒரு விரல் புரட்சி, தேசத்தை உயர்த்துவதில்தான் நமது மகிழ்ச்சி என்று கூறி எங்களை மகிழ்வை புகழோடு பகிர்கின்றோம். எங்களுக்கும் காலம் வந்தது, காலம் வந்தது, வாக்கு வந்தது, வாக்கை முறையாய் அளித்து நாங்கள் மகிழ்ந்திடுவோமே.